வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆல்ரெடி பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸ் வீடியோஸ் நிறைய இருக்குது. அல்ஜிப்ரா அனாலிசிஸ்னு தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அன்எக்ஸ்பெக்டடாக ஆகஸ்ட்டில் வர வேண்டிய நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு ஜூலையிலேயே வந்திருக்கு. எக்ஸாமும் வந்து நல்லாவே ப்ரீபோன் ஆகிருக்கு. செப்டம்பர் கடைசியில் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 28 எக்ஸாம். அதனால் நம்ம ரொம்ப விகரஸாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நேரம் இது. அதனால் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட இப்போ ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தா கூட நிச்சயமாக கிராக் பண்ண முடியும். அதாவது பல வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும், திடீர்னு படிக்க ஆரம்பித்தவங்களுக்கு கிடைக்காது அப்படின்லாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது. எனக்கு யூஜிடிஆர்பி கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே படித்து 6 மாதம் முன்னாலே படித்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்க ஆரம்பித்தவங்களுக்கும் கிடச்சிருக்கு. அதனால் இது வரைக்கும் படிக்கலை, இனிமே தான் படிக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட நிச்சயமாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். நான் பிஜிடிஆர்பி ஆன்லைன் டெஸ்ட்டு பேட்சோடைய டீட்டெயில்ஸை நான் இதில் கொடுத்துருக்கேன். யூனிட் 1ல் நம்ம வந்து 4 டெஸ்ட்டு கொடுக்குறோம். டாபிக் வைஸ் டெஸ்ட்டாக கொடுத்துருவேன். 4 டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. அதே மாதிரி யூனிட் 2 அனாலிசிஸில் 3 டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். டோபாலஜி ஒரே டெஸ்ட்டாக 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்தது யூனிட் 4 3 விதமாக பிரித்து கொடுத்துருக்கேன். பைலினியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், சீரீஸு, இப்படி தனித்தனியாக பிடிச்சு காம்ப்ளெக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்தது யூனிட் 5 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் 2 பிரித்து 2 டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரியில் டாபிக் வைஸ் 3 டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றிலையும் எத்தனை எம்சிக்யூஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் இதில் சொல்லியிருக்கேன். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் 83 கொஸ்டின்ஸ் இருக்குது. 2 ஓடிஇ தனியாக, பிடிஇ தனியாக கொடுத்துருக்கேன். நியூமரிக்கல் அனாலிசிஸ்லையும் அதே மாதிரி நியூமரிக்கல் அனாலிசிஸ் தனியாக, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் தனியாக 2 டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்தது ஓஆரில் 2 பிரித்து 2 டெஸ்ட் 1 டெஸ்ட் 2ன்னு 2 டெஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். ஈக்குவலாக பிரித்து கொடுத்துருப்பேன். ப்ராபபிலிட்டி தியரத்தில் 3 டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், 3ஆக பிரித்து கொடுத்துருப்பேன். இதெல்லாம் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. அடுத்தது யூனிட் டெஸ்ட்டு. யூனிட் டெஸ்ட்டில் நம்ம ஒவ்வொரு யூனிட்லேயும் அரவுண்ட் 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். 1000 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு 1 to 5 ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு, 6 to 10 இன்னொரு ரிவிஷன் டெஸ்ட்டு 2ஆக கொடுக்குறோம். அடுத்தது மார்க் டெஸ்ட்டு 1, மார்க் டெஸ்ட்டு 2, மார்க் டெஸ்ட்டு 3. மார்க் டெஸ்ட்டு வந்து நம்ம எஜுகேஷன், சைக்காலஜி எல்லாமே சேர்த்தே கொடுத்துருவோம். டோட்டலாக அதில் ஒரு 480 கொஸ்டின் வந்துடும். இப்போ யூனிட் 1ல் நம்ம எத்தனை கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு யூனிட்லேயும் எத்தனை கொஸ்டின் டெஸ்ட்டில் வருது அப்படிங்கிறத மட்டும் நான் இதில் சொல்லியிருக்கேன். 3061 கொஸ்டின் டெஸ்ட்டில் வந்துடும். இந்த டெஸ்ட்டு எல்லாமே டீட்டெயில்டு ஆன்சர் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுப்பேன். அதில் வந்து நீங்கள் ஷார்ட்கட்ஸ் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே ஷார்ட்கட்ஸில் வீடியோஸில் சொல்லிடுவேன். இதில் வந்து ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் இருக்குது. அதில் இந்த சால்விங் 5000 MCQs அது ரெக்கார்டடாக கொடுப்பேன். 50 days லைவ் செஷன், 50 நாள் லைவ் செஷன் கொடுக்க போகிறேன். அதில் 2500 MCQs கொடுப்பேன். 40 டெஸ்ட்டு கொடுப்பேன். அது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரை ஹார்ட் காப்பி உங்களுக்கு கூரியரில் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது டெஸ்ட்டு படித்து எழுதி ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். அதை நான் டேட்டும் சொல்லிடுவேன், எந்தெந்த டேட்டில் என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கிறதையும் நான் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். நாளைக்கு வரக்கூடிய வீடியோஸில் என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். இது கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் என்னென்ன டெஸ்ட் வச்சுருக்கேன்னு இதில் சொல்லியிருக்கேன். கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். இதே மாதிரி ஒரு 5000 MCQs ரெக்கார்டடாக கொடுப்பேன். ஒரு 2500 MCQs லைவ் செஷனில் கொடுப்பேன். 3000 MCQs வந்து டெஸ்ட் பேட்சில் கொடுப்பேன். ஒரு மோர் தென் 10,000 MCQs நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்படி நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபெமிலியர் ஆயிரும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 500 MCQs டிஸ்கஸ் பண்ணுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிடுவேன். இதில் 10 yearsனு போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னால் நடந்தது வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே பிஒய்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிடுவேன். எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். ஸ்டடி மெட்டீரியல், MCQs எல்லாம் ஹார்ட் காப்பி உங்களுக்கு கூரியர் பண்ணிடுவேன் கம்ப்ளீட்டு கோர்ஸில். இல்லை MCQs மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா MCQs மட்டும் தனியாகவும் நீங்கள்
எம்சிக்யூஸ் பேட்ச் மட்டும் தனியாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். எம்சிக்யூஸ் பேட்ச் ஜாயின் பண்ணும்போது அதில் எம்சிக்யூஸு, டெஸ்ட் பேட்ச்சு, லைவ் செஷன் எல்லாமே சேர்ந்து வந்துடும். இதில் கம்ப்ளீட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் கோர்ஸில் டீட்டெயில்டு லெக்சர்ஸு, எம்சிக்யூஸு, டெஸ்ட்டு எல்லாமே வரும். இதில் வந்து கம்ப்ளீட் கோர்ஸுக்கும் எம்சிக்யூஸ் பேட்சுக்கும் என்ன வித்தியாசம்னா, எம்சிக்யூஸ் பேட்சில் நம்ம எம்சிக்யூஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட் கோர்ஸில் கான்செப்ட்ஸை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு பிறகு இந்த கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு எம்சிக்யூஸ் கொடுப்பேன். இந்த எம்சிக்யூஸ் பேட்ச் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே கோச்சிங் படிச்சிருக்கீங்க அல்லது போன தடவை சிவி வரைக்கும் போனேன் கிடைக்காம போயிடுச்சு, இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த எம்சிக்யூஸ் பேட்சும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் கான்செப்ட்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க. அப்போ புதுசாக இப்போ ரிவைஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கும்போது கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு இந்த எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டு வந்து ரொம்பவே நல்லா ரைஸ் ஆகும். அதனால் கட்டாயமாக கிளியர் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டோம், இந்த தடவை பண்ணிடணும் அப்படிங்கிறவங்க பண்ணிடலாம். இல்லை டீட்டெயில்டு லெக்சர்ஸோட படிக்க போகிறீங்க ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னாலும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் போதுமான அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உள்ள வீடியோவில் எக்ஸாக்டாக எந்தெந்த டெஸ்ட்டு எந்தெந்த நாளில் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இருந்தாலும் நான் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் ஹார்ட் காப்பி உங்களுக்கு கூரியரில் அனுப்பிடுவேன். ஆன்சர் கீயும் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நான் ஆப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட ஆப்பில் செக் பண்ணிக்கலாம். இது போக லைவ் செஷன் ஆஃப்டர் 7 PM லைவ் செஷன் கொடுப்பேன். 80 நாளில் 50 நாள் லைவ் செஷன் கொடுப்பேன். ஒவ்வொரு லைவ் செஷன்லையும் 50 எம்சிக்யூஸை டிஸ்கஸ் பண்ணுவேன். ஷார்ட்கட்ஸ் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே கொடுத்துருவேன். எனக்கு எம்சிக்யூஸ் வேண்டாம், டெஸ்ட் பேட்ச் வேண்டாம், லைவ் செஷன் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைவ் செஷனில் மட்டும் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எம்சிக்யூஸ் வித் டெஸ்ட்டு அல்லது எம்சிக்யூஸ் வித் டெஸ்ட்டு வித் லைவ் செஷன், இல்லை எம்சிக்யூஸும் டெஸ்ட்டும் வேண்டாம், லைவ் செஷன் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைவ் செஷனுக்கு மட்டும் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் கமெண்ட்லேயே என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களோட இந்த 10 யூனிட்ஸுக்கு தேவையான ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயமாக நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இந்த PGTRB மேத்தமெட்டிக்ஸை கிராக் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 80 டேஸில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க. நல்லா பிளான் பண்ணி நல்ல ஒரு ஷெட்யூல் போட்டு நம்ம படித்தோன்னா நிச்சயமாக கிளியர் பண்ணிடலாம். அதனால் டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக படிங்க, நிச்சயமாக கிளியர்